ॐ सदाशिवसमारम्भान् शङ्कराचार्यमध्यमान् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुधान्वहम्. ராதே கிருஷ்ணா, லோக் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 14வது மற்றும் 15வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம ஃபலே ஸ்ப்ருஹா இதி மாம் யோபிஜானாதி கர்மபிர்ன சபத்யதே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 14வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம ஃபலே ஸ்ப்ருஹா. நமாம் கர்மாணி லிம்பந்தி, என்னை கர்மங்கள் ஒட்டாது என்று கிருஷ்ணர் சொல்றார். அதாவது கர்மங்கள் என் மேல ஒட்டாது என்று சொல்றார். இங்க கர்மங்கள் ஒட்டுறது என்றால் என்ன, அது ஏன் கிருஷ்ணர் மேல ஒட்ட மாட்டேங்கிறது என்பதை இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்ப்போம். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம ஃபலே ஸ்ப்ருஹா. கர்மங்கள்லேருந்து வரும் அந்த பலன்கள் இருக்கே, கர்ம பலன்கள், கர்ம பலம், அது மேல எனக்கு ஆசை கிடையாது என்று கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்றார். கர்மங்கள் என்னை ஒட்டாது, கர்மங்கள்லேருந்து வரும் அந்த பலன், கர்ம பலன் மீது எனக்கு ஆசை இல்லை என்று சொல்றார். சரி, இப்ப கர்மங்கள் நம்மளை ஒட்டுறது என்றால் என்ன, அந்த கான்செப்ட் என்ன என்பதை பார்ப்போம். இப்ப நம்ம பார்த்திருக்கோம், இந்த உடல் இருக்கு, இந்த சரீரம், இந்த தேகம் இருக்கு. இந்த தேகத்தால் தான் நம்ம நிறைய கடமைகள், நிறைய செயல்கள் செய்யறோம். உள்ள இருக்கிற அந்த மனசாலையும் நல்ல செயல்கள், பல விஷயங்களை யோசிக்கிறோம், பல செயல்களை செய்கிறோம் மனசால. அதனால இந்த உடல் மற்றும் மனம், இந்த ரெண்டு தாலையுமே பல செயல்கள், பல விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு வரோம். அந்த செயல்கள், அந்த விஷயங்கள் எல்லாமே நல்லதா இருந்தா புண்ணியம்ங்கிற பேர்ல பலனா திருப்பி வரும், கெட்டதா இருந்தா பாவம்ங்கிற பேர்ல பலனா திருப்பி வரும். இந்த புண்ணியமாக இருக்கட்டும், பாவமாக இருக்கட்டும், பலன் என்று வர்றதோனோ ஜென்ரலாவே பலன் என்று வர்றது, அந்த பலன் வரும்போது நம்ம ஆத்மாவை கட்டி போட ஒரு கயிறாக தான் வருமா. ஏனென்றால் இந்த பலன் வர்றது நம்மளுக்கு இப்போ ஒரு கெட்ட செயல் செஞ்சிட்டோம் என்று வச்சுக்கலாம். அப்போ அதுல பாவம் என்று சொல்றா பெரியவர்கள் எல்லாமே. பாவம்ங்கிறது அந்த கெட்ட செயலோட பலனாக தான் இருக்க வேண்டும். அந்த ஒரு பலன் நம்ம கிட்ட வர்றதுதான் நம்மளோட அந்த ஆத்மா மேல தங்கிடுறதுதான், ஆத்மா பக்கத்துல இருக்க ஆரம்பிக்கிறதுதான். இப்படி பக்கத்துல இருக்கிற அந்த கர்ம பலன், கர்மாவின் அந்த பலன் என்ன செய்யும் என்றால், உடல் அழிந்த பிறகு, இந்த உடல் இறந்து போன பிறகு இந்த ஆத்மா வெளியில போகுமோ, இந்த உடலை விட்டு வெளியில போகும். அப்போ ஒரு 2 வழிகள் இருக்கு இந்த ஆத்மாவுக்கு. ஒண்ணு, நேரடியா போய் இறைவனை அடையிறது, மோட்ச முக்தி பெறுவது. இரண்டாவது, திருப்பியும் இந்த சம்சார சக்கரத்திலே வர்றது, திருப்பி இன்னொரு உடலுக்குள்ள புகுந்து போறது, இன்னொரு புதுசா உருவாகிக்கிற உடம்புக்குள்ள இந்த ஆத்மா போய் சேர்றது. இந்த 2த்துல ஏதாவது ஒண்ணுதான் பண்ண வேண்டிய ஆத்மா. அப்ப என்ன பண்ணுமா, ஆத்மா அந்த இறைவனை சென்று அடையறதுக்காக மேல் நோக்கி போக ஆரம்பிக்குமா. ஆனால் அப்படி போகும் அந்த ஆத்மாவை இந்த கர்ம பலன் இன்னும் அந்த கயிறு பிடிச்சு திருப்பி இந்த சம்சாரத்துக்குள்ளே எடுத்து வைக்குமா. அதனால் கர்மா, இந்த மோட்சம் அடையறதுக்கு, முக்தி அடையும் அந்த ஒரு பாதையில இருக்கும் ஒரு தடையாக தான் இந்த கர்ம பலன் என்பது இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு திருப்பி வருவோம் கிருஷ்ணர் சொல்ற வார்த்தைகளுக்கு. நமாம் கர்மாணி லிம்பந்தி, அதாவது என்னுடைய கர்மாக்கள், நான் செய்யும் அந்த செயல்கள் என் மீது ஒட்டாது என்று அவர் சொல்லும் போது, அதுக்கு அடுத்த லைன்லயே அவர் சொல்ற, அடுத்த வார்த்தையில அவர் சொல்றார், நமே கர்ம ஃபலே ஸ்ப்ருஹா. அதாவது எனக்கு இந்த கர்மாலேருந்து வரும் பலன்கள் மீது ஆசை இல்லை என்று சொல்றார். அதாவது கர்மா மீது வரும் அந்த பலன் மீது ஆசைப்படும் போது என்ன ஆகுது என்றால், கர்மாவை செய்கிறோம், அதுல இருந்து ஒரு பலன் வர்றது, அந்த பலன் மீது நம்மளுக்கு ஆசை இருக்கு, இந்த பலன் வரணும் என்று நம்ம ஆசைப்படுறோம், நம்ம டிசைட் பண்றோம். அந்த ஒரு பலன் என்ன ஆகுது என்றால், இந்த ஆத்மாவை கயிறுமாய் சுத்தி கொண்டு ஆத்மாவை மோட்ச முக்தி பெறுவதை, அந்த ஒரு பெரும் அந்த ஒரு வழியை அடைச்சு அதை பெற விடாம தடுத்து திருப்பியும் இந்த சம்சாரத்துக்குள்ளே இழுத்துட்டு வர்றது. இப்படி ஆசையே இல்லை என்றால் கர்ம பலன்கள் அழிந்து போயிடும் என்பதை கர்மயோகத்தில் பார்த்தோம். அப்போ கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தோம் என்றால், ஆசை இல்லை என்றால் கர்ம பலன்கள் அழிந்து போயிடும். கர்ம பலன்கள் அழிந்து போயிடுது என்றால் ஆத்மா முக்தி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது. அப்படி ஆத்மா முக்தி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லும் போது, முதலில் நம்ம ஆசை இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், பற்றுகள், மமகாரம் இது எதுவுமே இல்லாமல் கர்மாக்களை, செயல்களை செய்ய வேண்டும்.
இப்படி செய்யப்படும் செயல்கள் ரொம்ப முக்கியமான செயல்களாக ஒரு பிரார்த்தனையில இல்ல நம்ம தினமும் செய்யற இந்த கடமைகள்ல இருக்கணுமா கேட்டா அதுவும் கிடையாதான். நம்ம செய்யற ஒரு சின்ன சின்ன செயல்லையுமே இந்த மாதிரி ஒரு விதத்துல நம்ம இந்த செயலை செஞ்சோம் என்றால், இந்த செயலை நான் தான் செய்கிறேன் என்ற அகங்காரம் இல்லாமல் அந்த சின்ன சின்ன விஷயத்தையும் செய்தோம் என்றால், இந்த செயல்ல இருந்து இந்த பலன் வரப்போறது, அதற்காக தான் இந்த செயலை செய்கிறேன் என்ற அந்த பலன் மீது ஆசை இல்லாமல் செய்தோம் என்றால், இந்த செயலை செய்யும் போது சந்தோஷமா இருக்கேன், இந்த செயலை திருப்பி திருப்பி செய்யலாம் போல இருக்கே என்று அந்த செயலோட ஒரு அட்டாச்மெண்ட், அது ஒரு பற்று அது இல்லாம செஞ்சோம் என்றால், இந்த செயல்ல இருந்து நமக்கு தான் இதெல்லாம் வரப்போறது, இந்த பலன் எல்லாம் வரப்போறது என்ற அந்த நான் என்கிற அந்த ஒரு அகங்காரம், அந்த கர்வம் இல்லாம அதை செஞ்சோம் என்றால், இவ்வளவு ஃபில்டர் போட்டு ஒரு விஷயத்தை நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செய்தோம் என்றால், அப்பொழுது நம்ம செய்யும் அந்த விஷயங்கள் சின்ன சின்னதாக இருந்தாலும் சரி, அது பெரிய விஷயங்களாக பெரிய கடமைகளாக இருந்தாலும் சரி, அதுல இருந்து வரும் கர்ம பலனை நம்மளால் தடுக்க முடியும். ஆசை இல்லை, மமக்காரம் இல்லை, பற்று இல்லை என்றால் கர்ம பலனை தடுக்க முடியும். கர்ம பலன் வரவில்லை, கர்ம பலன் அழுந்து விட்டது என்றால் நம்மை பந்தப்படுத்துவதற்கு, நம்ம ஆத்மாவை பந்தப்படுத்துவதற்கு எந்த ஒரு கயிறோ எந்த ஒரு ரெஸ்ட்ரைனோ இருக்காது. அதனால் முக்தி பெறுவது, மோட்சம் பெறுவது என்பது மிக சுலபமான ஒரு வழியாக மாறிவிடும். இதுதான் கர்மயோகத்தின் சாரமாக ஒரே ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார் இந்த இடத்துல. இப்போ ஜீவாத்மாக்கள் இந்த மாதிரி கர்மாக்களை செய்தால் முக்தி கிடைக்கிறது, ஓகே, பகவானை சென்று அடையணும். அந்த பகவானே அப்படி செஞ்சா மட்டும்தான் நம்ம அங்க போய் சென்று அடையறதுக்கான ஒரு அர்த்தம் இருக்கும். ஏனென்றால் இப்போ நம்ம கிட்ட ஒண்ணு இல்லை, நம்ம கிட்ட இல்லைன்னா யார்கிட்டயாவது அந்த ஒரு விஷயம் இருந்தா அவாகிட்ட தான் போய் எனக்கு கேட்போம். நம்ம கிட்ட காசு இல்லை என்றால் யார்கிட்ட அதிகமாக இருக்க பணம் அவாகிட்ட போய் நம்ம கேட்கிறோம். அது போலவே நமக்கு அந்த ஆசை இல்லாமல், அந்த ஒரு பற்றுகள் மமகாரம் அகங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், அது போலவே ஆசை இல்லாமல் பற்று இல்லாமல் அந்த மமகாரம் அகங்காரம் இல்லாத ஒரு நபர்கிட்ட நம்ம போய் சரணாகதி அடைய முடியும். அந்த மாதிரி முழுமையாக தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்திலும் அகங்காரம் கொள்ளாமல், முழுமையாக தான் செய்யும் விஷயங்கள் எதிலுமே நான் என்கிற அந்த பாவம் இல்லாமல், தான் செய்யும் எந்த ஒரு விஷயத்தோட பலனையும் எதிர்பார்க்காம இருக்கும் ஒரே நபர் அந்த கடவுள், அந்த இறைவன் தான். அப்போ நியாயப்படி பார்த்தா நமக்கு மோட்சம் வேண்டும் என்றால் அவர்கிட்ட கேட்க முடியும். அதனால்தான் மோட்சம் பெறுவதற்கு ஒரே வழி அந்த பகவானின் திருவடிகளை பற்றி கொள்வது என்று கிருஷ்ணர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியும் அதே நேரத்தில் கர்மயோகத்தின் சாரத்தை ஒரே இடத்துல சுருக்கியும் சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருஹா யதிமாம் யோபிஜானாதி கர்ம பிஸ்னஸ பத்தியதே. இப்படி பகவானுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, பகவானுக்கு அவர் செய்யும் அந்த கர்மாக்கள் பந்தப்படாது, பகவானை பந்தப்படுத்த எந்த கர்மாவாலும் முடியாது என்ற தத்துவம் யாருக்கு புரியறதோ, இப்ப நம்ம இந்த விஷயத்த நான் சொல்றேன், அதை அப்படியே நீங்களும் கேட்டு, இந்த விஷயம் இப்ப எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது. அதனால் இந்த தத்துவம் தெரிஞ்ச நபர்கள் அவர்களும் அந்த செயல்களை பகவானை போலவே செய்ய ஆரம்பிப்பார்கள் என்று சொல்றார். இப்போ பகவான் இருக்கார், கிருஷ்ணர் இருக்கார், பரமாத்மா இருக்கார். அவரே அவர் செய்யும் செயல் எதிலையுமே அந்த அகங்காரம் மமக்காரம் பற்று ஆசை இல்லாமல் செய்யும் போது, அவரால் படைக்கப்பட்ட அவரோட குழந்தைகளாக இருக்கும், அவரால் படைக்கப்பட்ட உயிரினங்களாக இருக்கும் மனிதர்கள் நாம் ஏன் அந்த மாதிரி செய்யக்கூடாது? அதனால்தான் கிருஷ்ணர் அப்பவே யோசிச்சு சொல்றார், நான் செய்யற எந்த ஒரு செயல் மீதும் எனக்கு ஆசை இல்லை, அந்த செயலிருந்து வரும் பலன் மீதும் எனக்கு ஆசை இல்லை, அதனாலேயே அந்த செயல் என்னை பந்தப்படுத்தாது. இப்படி நான் செய்யும் எந்த விஷயத்திலையும் அகங்காரம் மமக்காரம் பற்று ஆசை இல்லை என்று தெரிந்து கொண்ட என்னோட பக்தன் அவனும் என்னை போலவே இருக்கணும் என்று ஆசைப்படும் போது, என்னை சென்று அடையணும், முக்தி பெறணும், மோட்சம் பெறணும் என்று ஆசைப்படும் போது, அவனும் பாரு கிருஷ்ணரே இப்படி பண்றார், அப்ப நாமும் அப்படிதானே பண்ணணும் என்று என்னையே ஒரு முன்னோடியாக எடுத்துப்பான் என்று அழகாக தெளிவாக சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இந்த ஸ்லோகத்துல அவர் சொல்ல ஒரு விஷயம், அவரை போலவே நாமும் எந்த விஷயத்திலும் ஆசை கொள்ளக்கூடாது, எந்த ஒரு செயலையும் ஆசை கொள்ளக்கூடாது, அந்த செயலிலிருந்து ஒரு பலன் மீதும் ஆசைப்படக்கூடாது. அதே நேரத்தில் இப்படி இருந்தோம் என்றால் அந்த பலன் நம்மளோட ஆத்மாவை பந்தப்படுத்தாமல் நமக்கு மோட்சமும் முக்தியும் கிடைக்கும் என்பதுதான் இந்த ஒரு ஸ்லோகத்தின் சாரமாக இருக்கு. இப்போது அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹ குரு கர்மைவ தஸ்மாத் த்வம் பூர்வை பூர்வதரம் கிருதம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 15வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி. அதாவது அர்ஜுனா, உன்னுடைய முன்னோர்கள், இங்க முன்னோர்கள் என்று சொன்னாலே சில உரைகள்ல முன்னோர்கள் என்று அப்படியே வர்றது, அர்ஜுனரின் முன்னோர்கள் என்றே வருது. இன்னும் சில உரைகள் என்ன சொல்றா என்றால், இந்த அர்ஜுனரும் கிருஷ்ணர் பேசிக் கொண்டிருக்கும் இந்த காலம், இந்த மகாபாரத யுத்தம், அதாவது துவாபர யுகத்தோட முடிவு வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவ பேசிட்டு இருக்கும் போது இப்படி கிருஷ்ணரும் அர்ஜுனனும் அந்த துவாபர யுகத்தின் இறுதியில பேசிட்டு இருக்கா.
இங்கே முன்னோர்கள் என்று கிருஷ்ணர் சொல்வது ஒருவேளை அர்ஜுனரின் முன்னோர்களாகவும் இருக்கலாம், அதே நேரத்தில் அந்த துவாபர யுகத்தில் அவ பேசிட்டு இருக்கிற சமயத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களை பத்தியும் இருக்கலாம். ரெண்டு விதத்திலையும் எடுத்துக்கலாம். ஆனால் இங்க அவர் சொல்ல ஒரு விஷயம் என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹி, முக்தி பெறுவதற்கு மோட்சம் பெறுவதற்காக ஆசைப்பட்ட அந்த மோட்சத்தில் மட்டுமே குறியாக இருந்தவர்கள் உன்னுடைய முன்னோர்கள் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இது அர்ஜுனோட முன்னோர்கள் என்றும் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இல்ல இந்த போர் நடக்கிறதுக்கு முன்பு அந்த மாதிரி மோட்சம் பெறுவதற்கு ஆசைப்பட்டு முக்தி அடைந்தவர்களையும் எடுத்துக்கலாம் ஒரு உதாரணமாக. இந்த மாதிரி முன்னோர்கள் முன்காலத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் மோட்சம் பெற வேண்டும், முக்தி பெற வேண்டும் என்பதையே அவர்களோட ஒரே குறிக்கோளாக வச்சிருந்தார். அந்த ஒரே ஒரு லட்சியத்துக்காகவே உழைக்க ஆரம்பிச்சார். அப்படி இருக்கும் நபர்கள் பாரு, பகவானே வந்து இப்ப போன ஸ்லோகத்துக்கும் இதற்கும் ஒரு கனெக்ஷன் பாரு. பகவானே அவர் செய்யும் எந்த ஒரு செயலையும் எந்த நாட்டம் இல்லை, அவருக்கு எந்த ஒரு செயலையும் இஷ்டம் இல்லை, ஆசை இல்லை. அந்த செயல்லேருந்து வரும் அந்த ஒரு பலன் மீதும் அவருக்கு ஆசை இல்லை. அதே நேரத்தில் இப்படி ஆசை இல்லாமல் நாமும் இந்த செயலை செய்தால் நம்ம ஆத்மா பந்தப்படாது, நம்ம ஆத்மாவை அந்த ஒரு செயலோட பலன் கட்டுப்படுத்தாது, அது நம்மளை திருப்பி இந்த சம்சாரம்ங்கிற இந்த ஒரு பவசாகரத்துல வந்து இழுத்துன்னு வராது, நம்ம மோட்சம் முக்தி அடையலாம் என்று ஆசைப்பட்டாலாம் முன்னோர்கள். அது போலவே கிருஷ்ணரே வந்து அந்த செயல் மீது ஆசை கொள்ளாமல், செயலிருந்து வரும் பலன் மீதும் ஆசை கொள்ளாமல் அவர் அந்த செயலை செய்கிறார். செஞ்சாலும் அதை நான் தான் செஞ்சேன் என்று ஒத்துக்க மாட்டேங்கிறார். அந்த அகங்காரமும் இல்லை அவர்கிட்ட. இவரை போலவே நம்மளும் இருக்கலாமே என்று சொல்லி பல பேர் வந்து முன்னோர்கள்ல பல பேர் இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சார். இப்படி அவரை பரமாத்மாவை பகவான ஒரு உதாரணமாக எடுத்து செஞ்ச இவ எல்லாருக்குமே மோட்ச முக்தி என்பது கிடைத்தது என்று கிருஷ்ண அர்ஜுனனை பார்த்து சொல்றார். ஏவம் ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி மோட்சுபிஹி குரு கர்மைவ தஸ்மாத்வம் பூர்வைஹி பூர்வதரம் கிருதம். அதாவது உன்னுடைய முன்னோர்கள் அவளோட கடமைய நிஷ்காமமாக செஞ்சா என்று சொல்றார். நிஷ்காமம் என்று சொன்னாலே காமம், ஆசை இல்லாமல் செய்யறது என்று அர்த்தம். அந்த செயல் மீதும் அவளுக்கு ஆசை இல்லை, அந்த செயல் ஒரு பலன் மீதும் அவளுக்கு ஆசை இல்லை. அந்த ஆசை பற்று என்பது அறவே இல்லாமல் செஞ்சா அவா. அதே போலவே நீ நிஷ்காமமாக உன்னோட கடமைகளை செய்ய வேண்டும் என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணர். இதே இடத்துல ரெண்டு விஷயத்த அப்படியே வலியுறுத்தி சொல்றாராம் கிருஷ்ணர். இந்த இடத்துல அழகாக கவனிக்கணும். ஒண்ணு, உன்னுடைய கடமையை செய் என்று சொன்னார், நிஷ்காமமாக கடமையை செய் என்றும் சொன்னார். என்றால் ஒரு சத்திரியனாக அர்ஜுனனோட கடமை போரிடுவது. அந்த கடமையிலிருந்து பின்வாங்குறார். ஏனென்றால் அங்க வந்து எதிர்ப்படையில தன்னோட உற்ற உறவினர்கள் இருக்கா என்பதற்காக. இப்படி பண்ணக்கூடாது, இது தவறு. சாஸ்திரங்கள்ல வேதங்கள்ல சொல்லப்பட்ட உன்னோட கடமைகள் என்று அழைக்கப்படும் யஜ்ஞங்களை செஞ்சே ஆகணும் என்று கிருஷ்ணர் சொல்றார். இந்த ஒரு டாபிக் பத்தி இன்னும் கொஞ்சம் ஸ்லோகம் கழிச்சு வரும். இந்த வேதங்கள்ல சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட கடமைகள் செயல்களுக்கு யஜ்ஞங்கள் என்று இன்னொரு பேரும் இருக்கு. அதை அப்புறம் பார்ப்போம். இப்போ வேதங்களில் உனக்காக ஒரு சத்திரியனான உனக்காக விதிக்கப்பட்ட அந்த கடமை போரிடுவது. அந்த கடமையை நீ நிறைவேற்ற வேண்டும், அதிலிருந்து பின்வாங்க கூடாது என்று ஒரு பக்கம் சொல்லி, இன்னொரு பக்கம் நீ கடமையை செய், ஆனா செய்யும் போது நீ தான் செய்யற என்ற அகங்காரம் இல்லாம செய், பற்றுகள் ஆசை இல்லாம செய், நிஷ்காமமாக அதை செய் என்று சொல்றார் கிருஷ்ணர். இரண்டுத்தையும் ஒரே ஸ்லோகத்தில் சொல்றார் அவர். அதனால இந்த ஸ்லோகத்தோட சாரம் என்ன, இதுல என்ன சொல்ல வர என்றால், நம்ம அர்ஜுனர் அவரோட முன்னோர்கள் செஞ்சிருக்காளே அந்த நிஷ்காமமாக தங்களோட கடமைகளை செஞ்சிருக்கா, பகவான் ஒரு முன்னோடியா வச்சு அவரோட கடமைகளை செஞ்சிருக்கா, அதனால்தான் அவளுக்கு மோட்சம் கிடைச்சது. அந்த முன்னோர்களை உன்னோட முன்னோடியா வச்சுட்டு, அந்த முன்னோர்களை உன்னோட ரோல் மாடலா வச்சுட்டு நீயும் உன்னோட கடமைகளை செய்ய வேண்டும், கடமைகளை நிஷ்காமமாக செய்ய வேண்டும். அந்த பகவானை பார்த்து அவரை போலவே செயல் மீதும் செயலிருந்து வரும் பலன் மீதும் ஆசை கொள்ளாமல், அந்த செயலிலிருந்து பந்தப்படாமல் மோட்சம் முக்தி பெறுவாயாக என்று அர்ஜுனரை பார்த்து கிருஷ்ணர் சொல்றார். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 14வது மற்றும் 15வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.